ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா ஃபிஞ்சஸில் பற்றின அப்டேட் தான். வீக்லி ஒன் டைம் தான் ஃபிஞ்சஸ் அப்டேட் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வாரம் ஃபிஞ்சஸ் அப்டேட் போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபிஞ்சஸை போய் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஞ்சஸ் கேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் வீக்கில் ஃபிஞ்சஸ்லாம் வெளியே வந்திருக்கோம்னு சொன்னேன், ஒரு வாரத்தில் வரும்னு சொன்னேன். ஸோ எத்தனை சிக்கு வந்திருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு காணிக்கிறேன். மொத்தம் நம்மள்கிட்ட 4 பானையில் வந்து சிக்கு பொரிச்சிருந்து அதில் 2 பானைலேருந்து சிக்குகள் வெளியே வந்துருச்சு. மொத்தம் 6 சிக்குகள் வெளியே வந்திருக்கு. ஸோ மீதி இருக்க 2 பாட்டில் எத்தனை சிக்குகள் இருக்குது, அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குங்கிறது காணிக்கிறேன். ஸோ இந்த பாட்டில் பாருங்கள், சிக்கோட க்ரோத் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேரண்ட் நல்லாவே ஃபீட் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்குகள் இன்னும் ஒரு 2 வாரத்தில் வெளியே வந்துடும். பாருங்கள், நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இன்னும் 2 வாரத்தில் வெளியே வந்துடும். ஸோ இந்த பாட்டில் பாருங்கள், சிக்குகள் நான் கேட்ட மாதிரி எதிர்பார்த்த சிக்குகள் வந்து விழுந்துருக்கு. பாருங்கன்னா பிளாக்கு, அது பிளாக்கில் ஒயிட்டு வந்தாலே அதனுடைய கலரே சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த சிக்குகள் வெளியே வரும்போது எப்படி ஒரு 3 வாரம் ஆகும். வந்த பிறகு அதனுடைய அப்டேட்டு நல்லா நான் காணிக்கிறேன். ஸோ நிறைய பாட்டில் வந்து எக்கு வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த எக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகுமானா ஆகாது. ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக பொரிக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. இது எது முட்டை போட்டிருக்கு, எது முட்டை போடாமல் இருக்குது, எது அடை எடுக்குது, எது சிக்கு எடுக்கும் அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க வைക്കാം. ஏன்னா கலர் எல்லாமே ஒன்று போல் ஒயிட் அண்ட் பிளாக், கிரே, இப்படி ப்ரௌனு இப்படியே இருக்கனால இதனுடைய மேல் ஃபீமேல்ஸ் மட்டுமாக பார்க்க முடியுமே தவிர எது பேரு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. நோய் இருந்தால் கூட இதை கண்டுபிடிச்சிட முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரே கலர். அந்த டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப இதில் இருக்கிற ஒரு மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த பாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு எக்கையுமே நான் கலெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ தான் அடுத்த ட்ரிப்பு வைக்கக்கூடிய எக்கு வந்து நல்லா ஃபெர்டிலைசேஷன் ஆகும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று எது எக்கு போட்டிருக்கு அப்படிங்கிறதே நம்ம கண்டுபிடிக்க முடியாத சுச்சுவேஷன் தான் நம்ம இருக்கும். ஸோ அவ்வளோ பாட்டை நான் கலத்தி எக்கை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துலேயே எக்கு வைக்கக்கூடியது எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்தில் எக்கு வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எக்கு வச்ச பிறகு நான் மறுபடியும் அதனுடைய அப்டேட்டை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த ட்ரிப்பு வந்திருக்கேன். இந்த 6 சிக்கையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு வாரம் விட்டுருவேன். ஏன்னா ஒவ்வொன்றா ஃபீட் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஃபீட் எடுக்க ஆரம்பித்த பிறகு இந்த 6 சிக்கையுமே நான் செப்பரேட் பண்ணிடுவேன். செப்பரேட் பண்ணி ஒரு 3-4 மாதம் அடால்ட் பேர் ஆகுறது வரைக்கும் இது செப்பரேட்டாகவே வச்சுருப்பேன். காரணம் என்னென்னா இதில் இருந்தாச்சுன்னா எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் வருதுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இன்னும் ஒரு வாரம் தாண்டிட்டுனா அதனுடைய பீக்கு வந்து கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும். நம்ம நினைப்போம் இதுதான் சிக்குன்னு நினைப்போம். ஆனால் இது வந்து பேரண்டாக கூட இருக்கலாம். ஏன்னா ஆரஞ்சு கலரில் மாற ஆரம்பிச்சிடும். கூட ஒரு 2 மாதம் கழியும் போது தான் அதன் பீக்கினுடைய டார்க் வந்து டார்க் ஆரஞ்சாக வரும். அதுதான் மேல், லைட் ஆரஞ்சாக தான் ஃபீமேல். நம்ம ஒரு 2 வாரம் கூட கழிஞ்சு நம்ம மாற்றலாம்னு நினச்சோன்னா லைட் ஆரஞ்சில் அதனுடைய பீக்கு மாற ஆரம்பிச்சிடும். நம்ம எது சிக்கு எது அடால்ட் பேருங்கிறதே நமக்கு கண்டுபிடிக்க முடியாத சுச்சுவேஷன் மாட்டிடும். ஸோ அப்போ நம்ம கஷ்டப்பட்டுருவோம். ஸோ ஒரு வாரத்துலேயே நம்ம மாற்றிடும். ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் நம்மள்கிட்ட சிக்கு பொரிச்சிருந்த சிக்கு 8 சிக்கு நம்மளுக்கு தனியாக செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்கோம். அது அடால்ட் ஆகிடுச்சு. அதை வந்து அடுத்த வீடியோவில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரமே இந்த சிக்குகளை வந்து நான் செப்பரேட் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் இருந்து அவ்வளவு எக்கையுமே நம்ம இன்குபேஷன் ஆகாத எக்கு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டோம். நம்ம எக்கை கலெக்ட் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த பாட்டுக்குள்ளே இன்னொரு பேர் எக்கு போடாது. ஸோ உங்களுக்கு வந்து வேஸ்ட் ரொம்ப டிலே ஆகும். அதனால் அவ்வளோ எக்குமே நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். எப்படி கூடு கட்டியிருக்குன்னு பாருங்கள். நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்னா வெறும் புல்லு தான். பார்த்தாலே தெரியும், புல்லு போடலாம், தேங்காய் நார் போடலாம், இப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம். அது வந்து கூட வந்து கெட்டிக்கும். நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து சிக்கு பொரிச்சிட்டுனா அந்த பாட்டை கலத்தி அதை க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா எறும்புகள் ஏறி அந்த சிக்கை வந்து கொள்றதுக்கு அடுத்த ட்ரிப்பு எக்கு போடும்போது திரும்பியும் வந்து வேஸ்டேஜ் நிறைய ஆகிட்டே இருக்கும், டிசீஸ் ஆகிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒன்றையும் நீங்கள் கவனத்தில் வச்சு நீங்கள் பாட்டை வளர்த்தையும் க்ளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்படியே விட்டுறாதீங்க, டிசீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக பார்த்துக்கிடுங்க.
5 அடிக்கு கூறு போட சொன்னேன். இப்போ பார்த்தா நம்மளுக்கே நிற்க முடியல. நானே 5 அடி தான், ஒரு 4.5 அடி தான் இருக்கும் போல இருக்கு. எனக்கே தலை தட்டுது. ஸோ பார்க்குறவங்களுக்கு என்னடா இவன் குனிஞ்சு நின்னே பேசிட்டு இருக்கான், ரொம்ப வளர்த்தியா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுறாங்க. நானே வளர்த்தி குறவு தான், 5 அடி தான். ஆனால் அந்த கேஜி என்னோட ரொம்ப வளர்த்தி குறவாக இருக்குது. ஸோ அதனால தான் வீடியோ இப்படி போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய் பாய்.